ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஸ்திரமும் சமையலும். நம்ம இந்த சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய குழந்தைங்க திருமணம் ஆகாம ரொம்ப நாளா நீண்ட நாளா தடையாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான். அதுக்காக உண்டான ஒரு பதிவு தான் நம்ம இதில் பார்க்குறோம். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, குழந்தைங்களுக்கு இப்படி திருமணம் ஆகாம இருந்தா, குழந்தைங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு பிள்ளையாருக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு வந்து ஒரு காசு முடிஞ்சுக்கணும். காசு முடிஞ்சுட்டு பக்கத்துல இருக்கிற எந்த அம்மன் கோயிலா இருந்தாலும் பரவாயில்ல. மாரியம்மன், காளியம்மன் எந்த அம்மனா இருந்தாலும் நமக்கு அந்த கோயில்ல போய் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் 6:30 மணிக்கு போய் நம்ம அம்பாளுக்கு போய் குங்குமம், மஞ்சள் குங்குமம் வாங்கி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து எப்படின்னா, பாக்குத்தட்டுல 9 விளக்கு, நெய் தீபம்னாலும் சரி, நல்லெண்ணெய்னாலும் எதுனாலும் அதுல வச்சு வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், அது காசு 1 ரூபி வச்சு நம்ம வந்து சாமி கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணி நல்ல வரன் அமையணும்னாக்க கண்டிப்பா அது நடக்கும். இது ஆனா நம்ம வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். வளர்பிறையில பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும். இதுக்கு உண்டான பதிகம்லாம் வரன் சீக்கிரம் அமையறதுக்கு, திருமண தடைகள் நீங்கிறதுக்கெல்லாம் வந்து நம்மளோட அம் சிவன் பதிகம்லாம் நிறைய இருக்கு. இதுல வந்து இந்த பதிகத்தெல்லாம் அடுத்தடுத்து நம்ம உள்ள சேனல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்ல வந்து சாயங்காலம் நடக்கும் பூஜை. அதையும் போய் அம்பாளுக்கு நடக்கிற அபிஷேகம், பௌர்ணமியில நடக்கிறதுலயும் நம்ம கலந்துக்கணும். அதே மாரி இரவு நேரங்கள்ல பள்ளியறை பூஜை நடக்கும். அதுல வந்து குங்குமம், மஞ்சள் இது நிறைய மல்லிகைப்பூ குழந்தைங்க கையால வாங்கி இரவு நேரங்கள்ல மாலை கூட சிவன் கோயில்ல முடியுது. அம்பாளுக்கு வந்து பள்ளியறை பூஜை நடக்கும். அந்த பூக்களை வாங்கி பள்ளியறை பூஜைக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு, அதுல வந்து அடுத்த நாள் வந்து சாமி கிட்ட அம்பாள்கிட்ட சாத்திடுவாங்க இரவு நேரங்கள்ல. அங்க பள்ளியறையில கொடுக்குற அந்த பால் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, காலையில போய் அந்த பூவை வாங்கிக்கணும் ஐயர்கிட்ட.